எங்களின் பனை விதை நடும் நிகழ்வு 5வது ஆண்டாக இன்று துவங்கினோம் என்பதை மகிழ்வோடு இப்போது 2 பேர் முட்டிக்கிறவி இதெல்லாம் தூக்குங்க சுட்டு தின்னது நாங்கள் பணம் சுட்டுப்பாங்கல்ல. அப்படியே போடுங்க. எப்படி போடுறது? அப்படியே கமுத்து மூணையும் போடுறது. குழி இருக்கிறவங்க போடுங்க. ஒவ்வொரு போடுங்க. இது எப்படி இப்படி போடுறது? இப்படி போடுறா? கருப்பு மேலே இருக்கணும். புரியல. கருப்பு மேலே இருக்கணும். இது மேலே இருக்கணும். மட்டமா ஃபுல்லாக போடணுமா? கொடுங்க போதும். இது தெரியும், மேலே தெரியும். மம்டியில் முடிக்கலாம். கமுத்து நிற்க வைக்காதீங்க. கமுக்கு போடுங்க. இப்படியா? அவ்வளோதான். அவ்வளோதான். சேந்தமங்கலம் மயானத்தில் இவைகளை விதைத்திருக்கிறோம், நாளை எழும் என நம்பிக்கையுடன். ரெண்டு பாருங்கண்ணா. அந்த ஓடை பிச்சு கொடுங்க. பனை விதைகள் விதைப்பதில் ஒன்றுமில்லை, விதைக்குள் இருக்கிறது ஆணாக மாறுமோ பெண்ணாக மாறுமோ என்று கமுத்தி வச்சிங்கன்னா ஒரு சிலர் சொல்கிறாங்க ஆண்மரம்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஒத்த கொட்டை இருக்கிறது ஆண்மரம்னோ. பனை விதைகள் எப்பயும் விதைக்கிறதுல ஒன்றும் இல்லைங்க. அது கமுத்தி வச்சா நிமித்தி வச்சா ஆண் பெண்ணுன்னு ஒரு பெரியவர் சொல்லியிருந்தார். அதை ஏற்கனவே வேற ஒருத்தர் கூட அதை மறுப்பாக சொல்லியிருந்தாங்க. பனை விதைகள் ஆண் பெண் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒத்த கொட்டை இருக்கிறது ஆண் பெண்ணுன்னும், 2 கொட்டைகள் இருக்கக்கூடியது ஆண் ஒன்றும் பெண் ஒன்றும், 3 கொட்டைகளுக்கு 2 ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர கமுத்தி வைப்பதாலோ நிமித்தி வைப்பதாலோ ஆண் பெண்ணாக மாறாது. எப்பயுமே ஒரு விதைக்குள்ளே தான் இருக்குது அந்த பவர். நீங்கள் திடீர்னு கமுத்தி வச்சா நிமித்தி வச்சா அப்படிலாம் கிடையாது. விதைக்குள்ளார தான் இருக்குது. அதனுடைய ஆணாக மாறக்கூடிய பெண்ணாக மாறக்கூடிய இன்னும் அந்த அளவுக்கு ஆராய்ச்சிகள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. மரபணு மாற்றப்படாத ஒரே விதை பனை விதை தான் சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த மரபணு மாற்றத்தில் எத்தனையோ வகையான பழங்கள் வந்துருச்சு. அந்த காலத்தில் இந்த பனம்பழத்தெல்லாம் சுட்டு சாப்பிட்ருக்குறாங்க, உணவாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாரும் பயன்படுத்துறதில்ல. அதை தான் நம்ம நண்பர் சொல்லியிருப்பார். இந்த பனை விதைகளை சுட்டு சாப்பிட்டவங்க நிறையா பேர் இருக்கும். 50 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். 2K கிட்ஸு 2000 சுத்தமாக அவங்களுக்கு தெரியாது. இப்போ நிறையா பேர் பனம்பழத்தையே பார்த்ததில்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் இதை நெருப்பில் போட்டு சுட்டு சாப்பிடுவாங்க. நாங்களாம் நிறைய தின்றுருக்கோம். பழமாவும் சாப்பிடுவாங்க, காயும் சாப்பிடுவாங்க. சேவல்னு சொல்லிட்டு. கவுண்டர் எத்தனை வருஷம் இருக்கும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டு நீங்கள்? அதெல்லாம் நான் இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பக்கம் எங்கள் மாமனார் ஊரில் இது அதிகம். என்ன ஊர்? வெள்ளவெள்ளி 3 ரூபா. அப்போ எடுத்துகிட்டு வந்தா